கறி கடையில் எப்படி புரட்டாசி மாதம் கறி சேல்ஸ் கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து துணி கடைகளில் இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் ஆடி மாதத்தில் சேல் கம்மியாக இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸும் அப்போது டிஸ்பிளே பண்ணி ஆஃபர்ன்ற பேஸில் போட்டு காலி பண்ணிடுவாங்க. அதே கடைக்கு போனீங்கன்னா ஆஃபர் இல்லாமல் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நியூ கரண்ட்டில் இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக் இருக்கும், அது ஆஃபரில் கொடுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் இல்லாத நேரத்தில் சேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான். ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஜகஜோதியாக இருக்கும். ஒரு ஐடியா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஐடியாவை பின்தொடர்ந்து அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க பிஸ்னஸை. அக்ஷய திருத்தி அன்னைக்கு கியூவில் நின்று தங்கம் வாங்குறதுக்கு இன்னமும் மக்கள் இருக்காங்க. இதெல்லாமே ஒரு ட்ரெடிஷன். இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு தான் மார்க்கெட்டிங். இப்போது இந்த டிவி, இந்த நியூஸ் பேப்பர்லாம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து வரவங்க தான் வந்து இந்த ஆடி சேல், அக்ஷய திருத்தி சேல், இந்த வரலட்சுமி நோம்புக்கு இந்த படவை சேல் இதெல்லாம் வந்துடும். இதே வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் மொபைல் வச்சுக்கினே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இ-காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. பிளாக் ஃப்ரைடே ஆஃபர்னு எடுத்தீங்கன்னாவே ஸ்டாக்கை காலி பண்ணுறதுக்கு போடுற ஸ்ட்ராட்டஜி தான் ஆஃபர். கேஎஃப்சியில் வந்து எதுவுமே ஃப்ரெஷ் கிடையாது. கேஎஃப்சிக்கு 1 வீக் ஸ்டாக் தான். அந்த 1 வீக் ஸ்டாக்கை வந்து காலி பண்ணுறது தான் அந்த வெட்னஸ்டே ஆஃபர். இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான மார்க்கெட்டிங் சார். காசு கொடுத்தா எது சாணியை கூட பேக் பண்ணி நான் விற்கிறேன்றானுங்க சார். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதாம் ஹுசைன் அவர்கள் தான் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் நிறைய ஸ்கேம் பற்றிலாம் பேசியிருக்கீங்க. அது உங்ககிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ட்ரெஸ்ஸு கடையிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் கடை வரைக்கும் எல்லாமே ஆடி ஆஃபர்னாலே ஆடி மாதத்தில் இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆடி மாதம்ன்றது ஆஃபருக்கு ஃபேவரட்டான மாதம். இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ ஃபங்க்ஷன்ஸோ எந்த ஒரு நல்ல நாட்களும் அதில் இருக்காது. அதனால் வந்து யாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு கறி கடையில் எப்படி புரட்டாசி மாதம் கறி சேல்ஸ் கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து துணி கடைகளில் இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் ஆடி மாதத்தில் சேல் கம்மியாக இருக்கும். அதுக்காக இவங்க யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஆஃபர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் அப்போது டிஸ்பிளே பண்ணி ஆஃபர்ன்ற பேஸில் போட்டு காலி பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபரில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டாக் கிளியரன்ஸாக தான் இருக்கும். 50% இருக்கிறது ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். 70% பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய ஸ்டாக்காக இருக்கும். அதே கடைக்கு போனீங்கன்னா ஆஃபர் இல்லாமல் ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நியூ கரண்ட்டில் இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக் இருக்கும், அது ஆஃபரில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க குடோனை காலி பண்ணணும். குடோனை காலி பண்ணி, ஏன்னா ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ஃபெஸ்டிவலாக வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறதுக்கு அவங்க மறுபடியும் ரீலோட் பண்ணணும் ஸ்டாக்கை. அதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தை வந்து சேல் இல்லாத மாதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர்ன்ற ஒரு மென்டாலிட்டி எடுத்துன்னு வந்து கஸ்டமர்ஸை உள்ள புல் பண்ணி பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு முன்னாடிலாம் அது கிடையாது இல்லை சார்? கொஞ்ச நாள் ஒரு 90s 80sலாம் அது கிடையாது. அதாவது மீடியா வளர்ச்சி வந்ததுலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாகிடுச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமானதால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஒரு நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சேல் இல்லாத நேரத்தில் ஒரு ஆஃபரை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறது, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு மீடியா, நியூஸ் பேப்பர், ஃப்ளையர்ஸ், இந்த மாதிரி மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட் இப்போது ரொம்ப பெருசாகிடுச்சு. சோஷியல் மீடியாலாம் இதில் எல்லாத்துலேயும் போட்டு அவங்க மார்க்கெட்டை நல்ல பூம் பண்ணி சேலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ்க்கு பார்க்கறதுக்கு இந்த மாதம்னா நம்ம ஆஃபர், அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் வெயிட் பண்றாங்க. ஆடி மாதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அப்போ வாங்கி வச்சுக்கலாம். இப்போ மிடில் கிளாஸ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆடி மாதமே எடுத்து வச்சிடலாம். ஆமாம், இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டு, எல்லா ஷோரூம் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான். ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஜகஜோதியாக இருக்கும். அதனால் வந்து பிஸ்னஸ் இல்லாத நேரத்தில் சேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதே மாதிரி ஆடி மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து சேல் ஆகிற டைம், அதாவது ஃபெஸ்டிவல் டைம் வந்துடும். அப்போது புது ஸ்டாக் இவங்களுக்கு இறக்கணும். இதை எடுத்து குப்பையில போட முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஆஃபர்ன்ற பேர்ல எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு புது ஸ்டாக் இறக்கி அந்த டைம்ல நல்ல ஒரு பிசினஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணி. எலக்ட்ரானிக்ஸ்லாம் எப்படி சார்? எலக்ட்ரானிக்ஸும் எல்லாமே அப்படிதான் சார். இது எல்லாமே வந்து ஒரு டைம் பீரியடுக்கு மேல எக்ஸ்பைரி தான், தூக்கி போடுற பொருள் தான். துணி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல மக்கி போயிடும். எலக்ட்ரானிக்ஸும் அதே மாதிரி தான், ஒரு இதுக்கு மேல அதையும் தூக்கி போடுற பொருள் தான். எல்லாருமே வந்து ஒரு மாசத்தையும், அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, ஆடி மாசத்துக்கு அந்த மாதிரி வந்து ஆடின்றது பெரிய சேல்கான மாசம்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க.
இது எல்லாமே டிஜிட்டல் அந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் பண்றது தான். மார்க்கெட்டிங் எல்லா பிசினஸ் பீப்புளும் என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் அவங்க கொடுத்து பிஸ்னஸ் இப்படி எல்லாம் பண்ணலாம், இந்த மாசத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் டீமும் கொடுக்குற ஐடியாஸ் தான். ஒரு ஐடியா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஐடியாவை பின்தொடர்ந்து அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க பிஸ்னஸை. இந்த ஆடி மாச கல்ச்சர் எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு 2008 2009 அந்த டைம் பீரியட்ல தான் ஒரு செல்போன் பூம் ஆகிற டைம். செல்போன் எவ்வளோ பூம் ஆயிடுச்சோ அவ்வளோ எல்லாமே பூம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங்க்கு முக்கியமான காரணமே செல்போனாக மாறிடுச்சு. இன்னைக்கு டிவியில் இருந்த மார்க்கெட்டிங்கை விட செல்ஃபோனில் இருக்கிற மார்க்கெட்டிங்க்கு வேல்யூ அதிகமாகிடுச்சு. மார்க்கெட்டிங் வந்து டிவியில் பண்ணுறதை விட மொபைலில் பண்ணுறதுக்கு சீப்பராகவும் இருக்குது, நல்ல வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணுறாங்க. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைலுக்குள்ளே போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாம் அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார். சில விஷயங்கள் தான் நம்ம இப்போ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நான் வேறு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஃபோனுக்கான ஆடு நமக்கு வரும். இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் தான் சார், கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் சார். இதை நம்ம ஸ்கேமாகவே எடுத்துக்க முடியாது. ஆடி ஆஃபர்ன்றதே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதை வந்து இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி நல்ல மண்டையில ஏற்றி ஆடி மாசம்னாலே ஆஃபர்ன்றது எடுத்துன்னு வந்துட்டாங்க. ட்ரெண்டுக்கு மக்கள் மனசுல எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ஷய திருதின்றது நம்மளுக்கு வந்து நல்ல ஃபேம் ஆனது பாத்தீங்கன்னா அதே தான். அந்த மொபைல் வந்த டைம் பீரியட்ல தான் 2008 2010 அந்த டைம் பீரியட்ல இருந்து தான் ஒரு இதோட பூம் எல்லாம் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா அக்ஷய திருத்தி அன்னைக்கு மட்டுமே கோல்டு வந்து பல மடங்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு சவரன் 80,000 ரூபாய் வித்தாலுமே அவ்வளவு மக்கள் வாங்குறாங்க. அக்ஷய திருத்தி அன்னைக்கு கியூல நின்று தங்கம் வாங்குறதுக்கு இன்னமும் மக்கள் இருக்காங்க. அதனால வந்து இந்த நாளுக்கு இது வந்து ஸ்பெஷல்ன்றத இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிசினஸா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லதுன்றத ஸ்ட்ராட்டஜியை இவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா தங்கம் வாங்கினா நல்லது சொல்லிட்டு செல்வம் பெருகும் அதாவது சொல்றது தானே. இப்போ இந்த மீடியா என்ன சொல்லுதோ அது வந்து பார்த்துனே இருக்கும்போது இது பார்த்து இது மண்டைக்கு ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் அந்த செயல் செஞ்சிடும். அந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங். அதே மாதிரி தான் வரலட்சுமி நோன்பு இருக்குதுங்களா, அப்போ வந்து பட்டு சேலை சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கடைக்காரங்க எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் பீக்கில் இருப்பாங்க. இப்போ எப்படி ஆடி நம்மளுக்கு ஸ்பெஷலோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கர்நாடகா சைடு ஆந்திரா சைடு நம்ம சைடு எல்லாமே வரலட்சுமி நோம்பெல்லாம் ஸ்பெஷல். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சேல் இருக்கும் பட்டு புடவை. ஆடி மாதம் நம்மளுக்கு எப்படி அந்த வரலட்சுமி நோம்புக்கு அக்ஷய திருத்தி இது எல்லாமே ஒரு பூஜை, இதெல்லாமே ஒரு ட்ரெடிஷன். இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு தான் மார்க்கெட்டிங். எவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிச்சு இதை பிஸ்னஸாக, அதாவது இதை பணமாக எப்படி மாற்றலாம், மக்களை வந்து இந்த டைம் இதை வாங்குங்கன்னு சொல்லி எப்படி மண்டையில ஏத்தலான்றதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இதெல்லாம். ஒரு மக்களோட ஃபெஸ்டிவலை வந்து இவங்க மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் சேல்ஸாகவும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஆடி மாசத்தை. அக்ஷய திருத்தி எல்லாம் அப்படி கிடையாது. அக்ஷய திருத்தி எல்லாம் பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் அக்ஷய திருத்தின்றது நம்மலாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல அப்படி ஒரு இது இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்புறமா திடீர்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல தான் அந்த நியூஸ் வருது, அக்ஷய திருத்தியை முன்னிட்டு வெள்ளி வாங்கினால் தங்கம் இலவசம் சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறமா டிவி ஃபெமிலியர் ஆகும்போது நம்மெல்லாம் பார்த்துன்னு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒனிடா டிவி இது ஒரு டிவியா கன்வெர்ட் ஆகி எல்ஜி ஆயிடுச்சு, சாம்சங் ஆயிடுச்சு, அப்புறமா எல்சிடி ஆயிடுச்சு, எல்சிடி எல்இடி ஆயிடுச்சு. அந்த டெவலப்மெண்ட் தான் பிசினஸும் டெவலப் ஆயிடுச்சு. கடைசியா கையில இப்போ டிவியோட யூசேஜும் கம்மி ஆயிடுச்சு, மொபைலோட யூசேஜ் அதிகமாயிடுச்சு. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அக்ஷய திருத்தி. இந்த வந்து அன்னைக்கு வந்து தங்கம் வீட்டுக்கு வந்தா நல்லதுன்ற ஒரு ஐதீகம் இருந்திருக்கும். அந்த ஐதீகத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்கம் வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுக்கு செல்வம் வரும்ன்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பக்கா மார்க்கெட்டிங். பெண்கள் மனசுல அதை விதைச்சிட்டாங்க. பக்கா மார்க்கெட்டிங். அன்னைக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுல பல மடங்கு பெருகும்னு சொல்லிட்டாவே ஆசை தானே, மனுஷனுக்கு ஆசை தான். இப்போ உங்ககிட்ட வந்து இன்னைக்கு வந்து உனக்கு நாள் சரியில்லை, நீ இன்னைக்கு வந்து போயிட்டு இந்த இடத்துல இதை பண்ணிட்டீங்கன்னா உன் நாள் சரியாயிடும்னா, நாள் சரியாவதோ இல்லையோ அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம அங்கே போய் பண்ணிட்டு ஏதோ ஒரு நல்லது நடக்கும், அதை நம்ம அப்படியே பின்தொடரும். அந்த நம்பிக்கை தான் இது எல்லாமே. இப்போ இது ரிலீஜன் வைஸுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா சார்? இப்போ நமக்கு இந்துஸ்க்குலாம் பார்த்தா தீபாவளி, பொங்கல். இப்போ முஸ்லீம் பார்த்தீங்கன்னா பக்ரீத், ரம்ஜான். கிறிஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, இந்த மாதிரி எல்லாம் போதும் இல்லையா? ஆமா, இந்த மாதிரி அந்த டைம்ல எல்லாம் கொடுக்குற ஆஃபரை விட இதெல்லாம் வந்து நல்ல விதைக்கப்பட்டு
சேல் இல்லாத நேரத்துல இவங்களை சேல் பண்ண வைக்கிறதுக்கு, அதான் சொன்னேன் உதாரணத்துக்கு வந்து கறிக்கடையில புரட்டாசி மாசம் நேரத்துல வந்து வியாபாரம் இல்லாத நேரத்துல கறி வாங்குறதுக்கு கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா ஒரு சேல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த டிவி இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து வரவங்க தான் வந்து இந்த ஆடி சேல், அக்ஷய திருத்தி சேல், இந்த வரலட்சுமி நோம்புக்கு இந்த படவ சேல் இதெல்லாம் வந்துடும். இதே வந்து யங்ஸ்டர்ஸ் கையில மொபைல் வச்சுக்கினே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இ காமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது பிளாக் ஃப்ரைடேன்றது தேங்க் கிவிங் டே, அந்த நாளை வந்து அதை ஒரு பிளாக் ஃப்ரைடேன்ற ஆஃபர்ல எடுத்துன்னு வந்து அன்னைக்கு பயங்கரமான ஒரு சேலை பாக்குறாங்க. அது இப்போ கொஞ்ச நாளா தான் சார் வருது அந்த பிளாக் ஃப்ரைடே எல்லாம். இப்போ 1 வருஷம் 2 வருஷமா தான் அதை. அதுதான் இந்த இ காமர்ஸ் வெப்சைட்ஸ், இந்த பிளிப்கார்ட், இந்த அமேசான் இவங்க எல்லாம் வந்ததுல இருந்து தான் இந்த நவம்பர் 28 பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஃப்ரைடே. அப்போ பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி தான், மொத்த ஸ்டாக்கும் கிளியர் பண்ணுவாங்க. அகைன் நியூ இயருக்கு தே வில் பி ரிஃப்ரெஷ். அது ஃபுல்லா ஆன்லைன் ஷாப்பிங் தான், ஆன்லைன் தான் கம்ப்ளீட்டா. அப்புறமா பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிளிப்கார்ட்ல கொடுப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 to அக்டோபர் 4 வரைக்கும் அவங்க இந்த சேலை பார்ப்பாங்க. அவங்களும் வந்து பயங்கரமான ஒரு சேலை ரீச் பண்ணிடுவாங்க. எல்லாருமே வந்து அவங்க பிசினஸை வந்து ஃபெஸ்டிவல் டேஸ், இந்த ஸ்பெஷல் டேஸ் இதெல்லாமே வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அமேசானும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சேல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, கிரேட் இந்தியன் சேல் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. அந்த டைமும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் காலி பண்றது தான் இவங்க எல்லாமே. ஆஃபர்னு எடுத்தீங்கன்னாவே ஸ்டாக்கை காலி பண்றதுக்கு போடுற ஸ்ட்ராட்டஜி தான் ஆஃபர். இவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கும், அந்த ஸ்டாக்கை வந்து இவங்க தூக்கியும் போட முடியாது, காசு கொடுத்து வாங்கியாச்சு, அசல் காவு விற்போம்ன்ற ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் இந்த இ காமர்ஸா இருக்கட்டும், கடைக்காரங்களா இருக்கட்டும் எல்லாருமே. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இந்த KFC ஆஃபர் போடுவாங்க, வெட்னஸ்டே ஆஃபர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப வஸ்டான ஆஃபர். நீங்க போய் அங்கதான் பலிகடாவே ஆகுறது நீங்க. ஆமா, ஏன்னா வந்து அவங்களுக்கு வீக்லி ஒன் ஸ்டாக் வரும் KFCக்கு. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அந்த வீக்லி ஸ்டாக்கு மிச்சமாயிடும். டியூஸ்டே அன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்னஸ்டே வரைக்கும் அவங்க அடிச்சு நவுத்திட்டு மறுபடியும் தேர்ஸ்டே அன்னைக்கு ஸ்டாக் லீட் அவுட் பண்ணும். ஏன்னா வீக்கெண்டு தேர்ஸ்டே லோட் பண்ணாதான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் வீக்கெண்ட் சேலுக்காக அவங்க ஸ்டாக் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் தான் உங்களுக்கு ஆஃபரே. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்களா KFCல எத்தனை கடையில பிரச்சனையா இருக்கு. புழு போன சிக்கன் எல்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்தோம். வேலைச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு அது ஒரே வாமிட்டிங் ரொம்ப பயங்கரமா எஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஆஃபர்ன்றதே ஸ்டாக் கிளியர் தான். இந்த துணி ஸ்டாக் கிளியர் பண்றாங்க, எலக்ட்ரிக் ஸ்டாக் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது கூட பரவாயில்ல, அதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டு மிச்சமான சாப்பாடை ரிலீஸ் பண்றதுதான் KFC பண்ற ஆஃபரே. இந்த வெட்னஸ்டே சேலு என்னைக்கு ஆஃபர் போடுறாங்களோ அன்னைக்கு வந்து அன்னைக்கு மக்களும் அவ்வளவு கூட்டமா KFCல வாங்குறாங்க இல்லையா. இதுல ஒரு 10 ரூபாய் அதிகமா கொடுத்து அடுத்த நாளே நீங்க சாப்பிட்டுருங்க. எதுக்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வயித்தால போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செலவு பண்றீங்க? இந்த KFC வந்து ஸ்டாக்கை கிளியர் பண்றது தான் அந்த ஆஃபரே. இப்போவாது நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபுட்ல ப்ராப்ளம் ஆயிருக்கு. KFCல வந்து எதுவுமே ஃப்ரெஷ் கிடையாது. KFCக்கு 1 வீக் ஸ்டாக் தான். அந்த 1 வீக் ஸ்டாக்கை வந்து காலி பண்றது தான் அந்த வெட்னஸ்டே ஆஃபர். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால வந்து தயவு செஞ்சு ஆஃபர் அன்னைக்கு தயவு செஞ்சு யாரும் வந்து போயிட்டு ஏமாறாதீங்க. இப்போ மக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்கறப்போ நமக்கு அது தேவையா தேவையில்லையான்னு கூட யோசிக்க மாட்டோம் இல்லையா. ஒரு EMI போட்டாவாச்சும் அதை வாங்கிடுறோம். ஆமா, ஒரே ஒரு சின்ன ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் சார். 70% ஆஃபர்ன்றது மக்கள் வந்து எப்படியும் வாங்கிடுவாங்க சார். இந்த 30%, 20%, இந்த 50% கூட அந்த அளவுக்கு டைரக்டா 70% டைரக்டா 70 ஆஃபர் அடிச்சுட்டா நம்மளுக்கு அந்த பொருள் தேவையே இருக்காது. நம்ம கண்டிப்பா அதை வாங்குவோம். நீங்க வேணா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த 70% ஆஃபர்ன்றது மண்டைய கொடாயிர ஆஃபர். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் தேவையே இருக்காது சார். ஒரு கிரீம் 70% ஆஃபர், 1000 rupees கிரீம் ஒன்லி 300 போட்டா அந்த கிரீம் எதுக்கு யூஸ் பண்றோம்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா வாங்கி நம்ம வச்சுப்போம். அவங்களுக்கு தெரியாது இன்னொரு 4 நாள் அது எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம டிவில ஆட் பார்ப்போம் சார். இப்பெல்லாம் ஒரு போன்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் ஆட் போடுறாங்க சார். ரொம்ப மோசமான நிலைமையில இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப மோசமான மார்க்கெட்டிங் சார். காசு கொடுத்தா எது சாணியை கூட பேக் பண்ணி நான் விற்கிறேன்றானுங்க சார். இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க சார். ஆன்லைன் ரம்மின்றாங்க, இல்ல பணம் போட்டா கேம் விளையாண்டா காசு வரும்ன்றாங்க. ஒரு பொருளை இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அமைதியா வராங்க சார். அந்த ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனவனே நம்ம சத்யராஜ் சார் படம் அமாவாசை கதை தான். அமாவாசை கால் படுது, கால் பட்டா நவுந்து நில்லு, அந்த மாதிரி கதை தான். 10,000 வர வரைக்கும் ஐயோ அம்மா அப்பான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 10,000 அப்படியே லைட்டா அவள்தான். 100K எல்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா 50,000 ஆகும். தரீங்களா, நான் மார்க்கெட்டிங் பண்றேன்,
இர்ஃபானோட பார்த்தீங்கன்னா அவர்லாம் மில்லியன்ஸில் இருக்கிறாரு இல்லையா, அவர்லாம் லேக்ஸ், குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா இல்லாமல் அவர் ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டார். சின்ன டீ கடைக்கு போனாலும் 1 லட்ச ரூபா. இப்போ பரவாயில்ல, மார்க்கெட்லாம் டவுன் ஆனதுமா தள்ளுவண்டி கடைகள் எல்லாம் மறுபடியும் அப்படியே வந்து ரிவர்ஸ் மோடுக்கு போயிருக்காரு. ஆரம்பத்தில் எப்படி வந்தார், தாத்தா கடை பாட்டி கடைகள்லாம் போயிட்டு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி அப்படியே வந்தார். மறுபடியும் அதே ஸ்ட்ராட்டஜியை அவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மார்க்கெட்டிங்ன்றது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்து ஏமாறவே மாறாதீங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறது மொத்தமே பொய் தான். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 10,000 ரூபா நான் கொடுத்துட்டு இவனை நடிக்க சொல்கிறேன், அவன் என்கிட்ட நடிச்சுட்டு தான் போக முடியும், எனக்கு உண்மையாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் உண்மைன்றது என்னன்னா, காசு வாங்காமல் எப்போ வந்து இந்த மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் ஜென்யூன் ரிவ்யூ. நான் உங்களை ரிவ்யூ பண்ண வேணான்னு சொல்லலை. பெய்டு ப்ரொமோஷனாக இருக்கா அதுக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. நாங்கள் இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக நாங்கள் பார்த்துப்போம், ரிவ்யூ நினைச்சு ஏமாற மாட்டோம். ஓகேங்களா? உங்களை ஃபாலோ பண்றவங்களாச்சும் ஒரு அவேர்னஸோட இருப்பாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. நாங்க ஏன் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணணும்னு நீங்க கேக்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணாதீங்க, காசு வாங்கிட்டே பண்ணுங்க. அந்த காசு வாங்கினதுக்கு நாங்க காசு வாங்கிட்டோம், இது பெய்டு ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வியூஸ் போனா யூடியூப்ல காசு வருது, ஓகேங்களா? ஆடுக்கும் காசு வருது, எல்லாத்துக்கும் காசு வருது. அந்த காசு பத்தலைன்னு சொல்லி தான் நீங்க கடைக்காரங்கிட்ட வாங்குறீங்க. நீங்க வந்து வீடியோ போடுறத வியூவர்ஸ் பார்க்குறாங்க, அந்த வியூவர்ஸ்க்கு ஒன்று நேர்மையாக இருங்க. நான் நேர்மையாக இருக்க முடியாது சார், நான் கரெக்டாக தான் இருக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, நான் கரெக்டடுன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, நாங்கள் எடுத்துப்போம். ஏன்னா வந்து எவ்வளோ பான்பராக் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், டிவியில் குட்கா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இது அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிற எந்த நடிகர்களுமே அதை எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க நடிக்கிறாங்கன்றத பச்சையாக இது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு தெரியும். நீங்கள் வந்து பெய்டு ப்ரொமோஷனை அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக இதுக்கான ஒரு வழி வச்சிருக்கேன் சார், நான் வழக்கு தொடருவேன். நான் கொஞ்சம் இங்கே வேலையில் பிஸியாக இருக்கிறதால வழக்கு தொடராமல் இருப்பேன். கண்டிப்பாக இதுக்கான வழக்கு தொடருவேன். இனிமேல் பெய்டு ப்ரொமோஷன் வந்தால் அட்வர்டைஸ்மெண்ட்னு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வழக்கு தொடருவேன். ஏன்னா இவங்களோட ஃபேக் ரிவ்யூஸால நிறைய பேர் ஏமாறுறாங்க. மக்கள் ஏமாறுறதுமே இல்லாமல் இவங்க இவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சைட் ஷாப்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இல்லையா சார்? இப்போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. அப்போல்லாம் நம்ம தீபாவளி போகணும்னா ஷாப்பிங் அங்கே தான் போகும் சார். ஆன்லைன் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்கன்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு கடையை இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க, அங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பொருள் தரமாக இருக்குதா இல்லையான்றது தெரியல. தரமற்ற பொருட்களை இவங்க மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க சார். தரமான ப்ராடக்ட் இவங்களால பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சார், இந்த ஃபேக் ப்ரொமோஷனுன்றது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கூட இருக்குது சார். ஓடாத படத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காசு கொடுத்து ப்ரொமோஷனுன்ற பேரில் உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. ஏன்னா நாங்கள் தான் டிக்கெட் வாங்கிடுறோமே காசு கொடுத்துட்டு, உள்ளே போய் பார்த்துட்டு என்ன நடந்தால் என்ன, அதுக்கப்புறம் காசை திருப்பி கேட்க போகிறோன்ற கதை தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபேக்காக ரிவ்யூ பண்ணுறத மக்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, நம்பவே நம்பாதீங்க. இவங்க காசை வாங்கிட்டு மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்க. காசு வாங்காமல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே காசு வாங்கிட்டு மட்டும்தான் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மக்கள் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அவேர்னஸோட இருக்கணும் தான் நம்ம இந்த வீடியோக்கு வந்துடும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.